நிறைய பேர்த்துக்கு இருக்கிற பயம் என்ன அப்படின்னா, நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எனக்கு முடி கொட்டுமா, கொட்டின முடி திருப்பி வருமா அப்படிங்கிற கவலை இருக்குது. கீமோதெரப்பி எடுக்கிறதுனால பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய புற்றுநோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக இருந்துச்சு. இப்போது மார்பக புற்றுநோய் இது முதலிடத்தில் இருக்குது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எப்படி கேர் கிவர்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு உதவலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே மன அழுத்தம், கோபம், உணவு மீது வெறுப்பு, இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். புற்றுநோயை பற்றியும் புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் பற்றியும் தப்பான எண்ணங்கள் இருக்குது. ஸோ அதில் முதன்மையான எண்ணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, புற்றுநோய் ஒரு தொற்று வியாதி. கட்டியிலேருந்து பயாப்சி எடுத்தாலோ இல்லை சர்ஜரி பண்ணாலோ எனக்கு வேகமாக புற்றுநோய் பரவிடும் அப்படின்றது ஒரு தவறான புரிதல். மேக்கப் ஐட்டங்களோ இல்லை காஸ்மெட்டிக் ஐட்டங்களோ அதிகமாக பயன்படுத்துறதுனால எனக்கு புற்றுநோய் வருமா அப்படின்னா, சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றதுனால எனக்கு புற்றுநோய் வருமா அப்படின்னா டைரக்டாக இல்லை. கரூர் வாய்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கதிரேசன், புற்றுநோய் சிறப்பு மருத்துவர், மித்ரா கேன்சர் சென்டர் கரூர் அண்ட் கியூரிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் திருச்சி அண்ட் கரூர். வேர்ல்டு கேன்சர் டே ஒரு February 4th நம்ம 2000 கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இதை முன்னெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா UICC. ஸோ 2025 2027 தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் பை யூனிக். ஸோ ஒரு பேஷண்ட்டோட கேன்சரும் யூனிக், ஒரு பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டும் யூனிக் அப்படிங்கிறத மையப்படுத்தி இந்த கேன்சர் டே கொண்டாடப்படுது. கேன்சர்னால் என்ன, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, கேன்சருங்கிறது நார்மலான செல்கள் கட்டுப்பாடன்றி அசாதாரணமாக வளர்ந்து அருகிலுள்ள நார்மலான திசுக்களை டேமேஜ் பண்ணும். ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஆரம்பித்து அது தன்னைத்தானே பெருகிட்டு போகும், அல்லது லிம்ஃப் நோட்ஸ் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகலாம், அல்லது பிளட் மூலிமா உடலில் உள்ள மற்ற பாகங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அதை நம்ம மெட்டாஸ்டசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேன்சர் ஒரு ஆர்கன்லையும் பாதிக்கிறப்போ அதுக்கு ஒரு பேர் நம்ம சொல்லுவோம். எபிதீலியல் செல்ஸில் அதுக்கு பேர் கார்சினோமான்னு சொல்லுவோம். பர்ன் மேரோ மற்றும் இம்யூன் சிஸ்டம் அதில் வரக்கூடிய கேன்சருக்கு நம்ம லுக்கீமியா அப்படின்னு சொல்லுவோம். லிம்ஃப் நோட்ஸ் மற்ற இதில் பாதிச்சுது அப்படின்னா நம்ம லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லுவோம். மெலனோமா அப்படின்றது தோல்களில் நிறம் உண்டாக்கக்கூடிய செல்ஸில் வரக்கூடிய கேன்சர். இன்றைய சூழலில் புற்றுநோய் அதிகமாக வர்றதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன். புகையிலையில் பார்த்தீங்க அப்படின்னா 70க்கும் மேற்பட்ட புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய கார்சினோஜன்ஸ் இருக்குது. ஆல்கஹாலோட சேர்த்து எடுக்கும் பொழுது இந்த புற்றுநோய் பாதிப்பை ஆல்கஹால் இன்னும் பல மடங்கு அதிகரிக்குது. வேறு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், மோஸ்ட்லி செடென்டரி லைஃப் ஸ்டைல், போதிய எக்ஸசைஸ் இல்லாதது, ஒபிசிட்டி. ஸோ இதெல்லாம் புற்றுநோய் உண்டாவதற்கான மெயின் ரீசன்ஸ். எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் கேன்சர் நோயை உண்டாக்கலாம்? ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், கேன்லேயும் டின்லேயும் அடைச்சி வரக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபுட்ஸை எடுக்கும்போது கேன்சர் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாகுது. அதே மாதிரி துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதில் திருப்பி யூஸ் பண்ணக்கூடிய ரீஹீட்டட் ஆயில்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு கேன்சர் உண்டாவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ரெட் மீட், நம்ம அதிகப்படியான ரெட் மீட் எடுக்கும் பொழுது இது கேன்சருக்கு வழிவகுக்கலான்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணால் எனக்கு கேன்சர் வராது, இல்லை என்ன பண்ணால் கேன்சர் வரதை தடுக்க முடியும்? கேன்சரை தடுப்பதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணணுங்க. ஹெல்த்தி டயட் அப்படின்னா தினமும் குறைஞ்சது ஒரு 5 வகையான காய்கள் மற்றும் பழங்களை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மீட், அதாவது ரெட் மீட்னு சொல்லுவோம். ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அதிகப்படியான உப்பு, சர்க்கரை உபயோகப்படுத்துவதை தவிர்த்துடுங்க. புற்றுநோய்க்கான ஏர்லி வார்னிங் சைன்ஸை நம்ம காஷன்கிற வேர்ட் மூலயமா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ காஷன்னா என்ன அப்படின்னா, சி, சேஞ்ச் இன் பவல் ஆர் பிளாடர் ஹேபிட்ஸ். ஏ, எ சோர் that does not heal. U, unusual bleeding or discharge. T, thickening or lump. I, indigestion or difficulty in swallowing. O, obvious change in mole or wart. N, nagging cough or hoarseness. ஸோ இந்த 7 இதையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
இந்த காஷன் இல்லாத வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத உடல் சோர்வு காரணமே இல்லாமல் இருக்கலாம். நைட் ஆனால் நமக்கு ஃபீவரோ வேர்த்து கொட்டுறதோ இருக்கலாம், எந்த இன்ஃப்ளமேஷனும் இல்லாத சமயத்தில். ஸோ இதெல்லாம் வந்து கேன்சரோட ஒரு வார்னிங் சைன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியக்கூடிய டெஸ்ட், ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அது யாருக்கு பண்ணலாம், எந்த வயசில் பண்ணலாம்? பெண்களுக்கு முக்கியமாக 2 புற்றுநோய்களுக்கு நம்ம காமனாக பண்ணுவோம். அது என்னென்னா பிரஸ்ட் அண்ட் cervical கேன்சர். ஸோ பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக வந்து மேமோகிராம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா 40லேருந்து 44 வயசில் நம்ம அவங்க விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம். 45 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் மேமோகிராம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம். 55 வயசுக்கு மேலே அவங்க 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேமோகிராம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் cervical கேன்சருக்கு நம்ம 25 வயசுலேருந்து 65 வயசு வரைக்குமே நம்ம ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பேப்ஸ்மியர் டெஸ்ட் அல்லது ஹெச்பிவி டெஸ்ட்னு சொல்லுவோம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பேப்ஸ்மியர் டெஸ்ட்டாகவும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹெச்பிவி டெஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் நுரையீரல் புற்றுநோய்க்கு லோடோஸ் சிடி ஸ்கேன் இது நம்ம பண்ணிக்கலாம். இருபாலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோலோரெக்டல் கேன்சர், ஸோ இதுக்கு கொலனோஸ்கோபி அப்படிங்கிற டெஸ்ட்டை நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். குடல் புற்றுநோய்க்கு ஸ்க்ரீனிங் 45 வயசுலேருந்தே நம்ம பண்ணிக்கலாம். நுரையீரல் புற்றுநோய்க்கு 45 வயசுலேருந்து நம்ம லோடோஸ் சிடி ஸ்கேன் பண்ணிக்கலாம். கேன்சருக்கு இப்போதைக்கு அதிநவீன சிகிச்சைகள் பல இருக்குது. முக்கியமான சிகிச்சைகள்னு பார்த்தா நம்ம அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி மற்றும் ரேடியேஷன் சிகிச்சை. கீமோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் இப்போது இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, கார் டி செல் தெரப்பி இது எல்லாம் நவீன மருத்துவங்கள். ரேடியேஷனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துல்லியமாக கொடுக்கக்கூடிய ப்ரிசிஷன் ரேடியேஷன்னு சொல்லுவோம். என்ன வகையான சிகிச்சைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்ஆர்டி, ஐஜிஆர்டி, எஸ்ஆர்எஸ், எஸ்பிஆர்டி இது எல்லாம் துல்லியமாக புற்றுநோய் செல்களை மட்டும் அழிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற சாதாரண உறுப்புகளை பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கும். அதே போல் அறுவை சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ரோபாட்டிக் சர்ஜரி இது எல்லாமே வந்து துளைகள் மூலியமாக ரத்தப்போக்கு இல்லாமல் வலி இல்லாமல் விரைவாக முடிக்கக்கூடிய சர்ஜரிஸ். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் நான் எதை பற்றி பயப்படணும், எதை பற்றி பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இருக்கிற பயம் என்ன அப்படின்னா, நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எனக்கு வந்து முடி கொட்டுமா, கொட்டின முடி திருப்பி வருமா அப்படிங்கிற கவலை இருக்குது. கீமோதெரப்பி எடுக்கிறதுனால முடி கொட்டுறது இருக்கும், ஆனால் 6 முதல் 9 மாதத்தில் கொட்டிய முடிகள் அனைத்தும் திரும்பி வந்துடும். ஸோ அதனால் முடி கொட்டிருங்கிற கவலை எதுவும் தேவையில்லை. இப்போ இருக்கிற டார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோதெரப்பி சிகிச்சைகள் எடுக்கும் பொழுது இந்த முடி கொட்டுதல் மற்றும் மற்ற பக்க விளைவுகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ வேறு எதுக்கு பயப்படணும் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடலாமா, அதை குறித்த பயம் நமக்கு இருக்கணும். ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடுறதுனால அது ஆரம்ப நிலையிலிருந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய புற்றுநோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக இருந்துச்சு. இப்போது மார்பக புற்றுநோய் இது முதலிடத்தில் இருக்குது. அடுத்த நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பை முட்டை புற்றுநோய், ஓவேரியன் கேன்சர்ஸ், காமனாக பார்த்தீங்க அப்படின்னா கோலோரெக்டல் கேன்சர்ஸ், புகையிலை மற்ற பொருட்களை உபயோகிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் இது மாதிரியான புற்றுநோய்கள் அதிக அளவில் காணப்படுது. ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் அசோசியேட்டட் கேன்சர்ஸ் தான் அதிகமாக வரும். டொபாக்கோ யூஸ் அதிகமாக இருக்கிறனால நமக்கு ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், வாய், நாக்கு, தொண்டை பகுதிகளில் வரக்கூடிய கேன்சர்ஸ் அதிகமாக இருக்குது. லங் கேன்சர்ஸ், நுரையீரல் புற்றுநோய், ஸ்டொமக் கேன்சர்ஸ், குடல் புற்றுநோய், ப்ராஸ்டேட் கேன்சர் இதையெல்லாம் ஆண்களுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய கேன்சர்ஸ். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம எப்படி கேர் கிவர்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு உதவலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே வந்து மன அழுத்தம், கோபம், உணவு மீது வெறுப்பு இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத செவிசாய்த்து கேட்பதன் மூலம், இல்லை அவங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுது அப்படின்றத நம்ம செய்து கொடுப்பதன் மூலம் அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்டோ இல்லை எமோஷ்னல் சப்போர்ட்டோ பாதிப்புகளிலிருந்து நம்மளால் மீட்டு கொண்டு வர முடியும். புற்றுநோயை பற்றியும் புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் பற்றியும் மக்கள்கிட்ட நிறையான தப்பான எண்ணங்கள் இருக்குது. ஸோ அதில் முதன்மையான எண்ணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, புற்றுநோய் ஒரு தொற்று வியாதி, புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கூட இருந்தால் எனக்கும் பரவிடும். இல்லை, இதில் என்ன அப்படின்னா புற்றுநோய் ஒரு
தொற்று வியாதி கிடையாது. உணவு மூலியமாவோ, பேசுவதன் மூலியமாவோ ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவுதல் கிடையாது. வேற என்ன மித்ஸ் அப்படின்னா, கட்டியிலேருந்து பயாப்சி எடுத்தாலோ, இல்லை சர்ஜரி பண்ணாலோ எனக்கு வேகமாக புற்றுநோய் பரவிடும் அப்படின்றது ஒரு தவறான புரிதல். நம்ம இப்போ நவீன முறையில் நம்ம பயாப்சியும் சர்ஜரியும் ரொம்ப சேஃபாக பண்ணுறதுனால புற்றுநோய் மற்ற இடத்துக்கு பரவுறது கிடையாது. மேக்கப் ஐட்டங்களோ இல்லை காஸ்மெட்டிக் ஐட்டங்களோ அதிகமாக பயன்படுத்துறதுனால எனக்கு புற்றுநோய் வருமா அப்படின்னா இல்லை. அறிவியல் ரீதியாக இது எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படலை. சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றதுனால எனக்கு புற்றுநோய் வருமா அப்படின்னா டைரெக்டாக இல்லை. சர்க்கரை அதிகமாக எடுக்கிறதுனால உடற்பருமன் அதிகரிக்குது. இது இன்டைரக்டாக கேன்சர் வர்றதுக்கான ஒரு காரணியாக மாறுது. கீமோதெரப்பி எடுக்கிறதுனால உயிரிழப்பு ஏற்படுமா அப்படின்னா இல்லை. கீமோதெரப்பி ஒரு சிகிச்சையில் முக்கியமான பாகம். இது உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படுத்துறதில்ல. பக்க விளைவுகள் மட்டுமே ஏற்படுத்தும். அதுவும் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். நான் செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், இல்லை வைஃபை அதிகமாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணல. ஏன்னா நம்ம ரேடியேஷனை 2 விதமாக பிரிப்போம். அயனைசிங் ரேடியேஷன், நான் அயனைசிங் ரேடியேஷன். இந்த செல்ஃபோன், வைஃபை, மைக்ரோவேவ், யூவி ரேஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் அயனைசிங் ரேடியேஷனில் வரும். இது டிஎன்ஏ சிதைவை எதுவும் உண்டுபடுத்தாது. அதனால் செல்ஃபோன் உபயோகிப்பது கேன்சரை உண்டாக்குமா அப்படின்னா இது வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணப்படலை. புற்றுநோய் ஸ்டேஜஸை பொறுத்து நம்ம பலவிதமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ புற்றுநோயை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 4 வரை நம்ம பிரிச்சிருக்கோம். அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா புற்றுநோயோட அளவு, அது உடலில் எவ்வளோ தூரம் பரவி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இந்த புற்றுநோயோட ஆரம்ப நிலை ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையான சிகிச்சைகள் காமனாக நம்ம கொடுக்குறோம். அதாவது அறுவை சிகிச்சை அல்லது ரேடியேஷன் தெரப்பி. ஒரு சில சமயத்தில் நம்ம அறுவை சிகிச்சை முடிஞ்ச பிறகு எஞ்சியுள்ள செல்களை அழிக்கிறதுக்கு ரேடியேஷன் தெரப்பி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக கொடுப்போம். ஸ்டேஜ் 3 இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கும் ஆரம்ப ஸ்டேஜுக்கும் இடைப்பட்ட நிலை. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா லிம்ஃப் நோட்ஸோ இல்லை அருகில் இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு மட்டும் பரவி இருக்கும். அதை நம்ம ஸ்டேஜ் 3ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ் 3ல் மோஸ்ட்லி மிக்சடு ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்போம். ஸோ நமக்கு கீமோதெரப்பி தேவைப்படும், ரேடியேஷன் தேவைப்படும், சர்ஜரியும் தேவைப்படும். ஸோ இதை கொடுக்குற சீக்வன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸ்டேஜ் 4 பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் ஆர் மெட்டாஸ்டாட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் மோஸ்ட்லி சிஸ்டமிக் தெரப்பி தான் நம்ம ஆப்ஷனாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிஸ்டமிக் தெரப்பியில் கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, ஹார்மோன் தெரப்பி, இதில் பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ண வேண்டியது வரும். பாலியேஷன், அதாவது வலி நிவாரண சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம கீமோதெரப்பியோ அல்லது அறுவை சிகிச்சையோ அல்லது ரேடியேஷனோ நம்ம யூஸ் பண்ணலாம். உலக புற்றுநோய் தினத்தன்று கரூர் வாய்ஸ் டிவி மூலிமா இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.